ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் வளமை போல என்னுடைய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்கள். அதோட சீனி அரியதரம் ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம்ன்ற ரெசிப்பியும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கோ. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கு ஸ்கூல் டே தான். பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டினோம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன பிறகு நானும் கிளாஸுக்கு போகணும். அப்போ நல்ல டீயும் ஒன்று சுட சுட குடிச்சிட்டு, ஏனெண்டா வெளியில் குளிர் உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் இவ்வளவுத்துக்கு பனி மூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு கொஞ்சம் வெதரும் வந்து நல்ல குளிரும் கொஞ்சம் இருண்ட மாதிரியும் தான் இருக்குது. அப்போ நல்ல சூடான ஒரு டீயும் அதோடு இன்றைக்கு அவலும் குழச்சி சாப்பிட்டு போகலாமன்ட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் திருவி சர்க்கரையெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டு இப்போ அவலும் குழச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த டீயையும் குடித்து இந்த அவலையும் சாப்பிட்டு தான் நான் கிளாஸுக்கு போகிறேன். எப்பையும் பார்த்தீங்களென்றால் காலையில் எழும்பி ஒரு கப் டீ குடிக்கலையென்றால் எங்களுக்கு அந்த நாளே விடுகிற மாதிரியே இருக்காது. அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே அந்த ஒரு கப் டீயோட தான். அதை நான் மட்டுமில்லை, எல்லாருமே அந்த டீ குடிக்கிறத காலையில் விரும்புவினோம். நான் இப்போ தேயிலை குடிக்கிறத குறைச்சிட்டேன், காஃபி தான் குடிக்கிறேன்ட்டு சொன்னபடியாக சில பேர் கேட்டுக்கிறீங்க, நீங்கள் என்ன பிராண்டில் காஃபி குடிப்பீங்கன்ட்டு. நான் கூடுதலாக வந்து நெஸ்ட் காஃபி தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறது. நேற்று இரவு பார்த்தீங்களென்றால் இன்றைக்கு தோசை தான் சுடுவோமெண்டு பிளான் பண்ணி போட்டு அரிசி, உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், கடலைப்பருப்பு எல்லாமே ஊற விட்டுட்டேன். இதை எந்த அளவில் எப்படி இந்த தோசைக்கு அரிசி ஊற விடுறேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ரெசிபி வீடியோவாக போட்டுக்கிறேன். நீங்கள் என்னுடைய இந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. டீட்டெயில்டான வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் அரிசியை வந்து 5 ஹவர் ஊற விட்டு அரை மடத்தியாலும் ஃப்ரீசரில் வச்செடுத்திருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை நான் அரைச்செடுக்க போகிறேன். ஏனெண்டா இங்கே எல்லாம் எங்களுக்கு இப்போ குளிருக்கு 12 ஹவருக்கு பிறகு தான் நாங்கள் தோசையோ இட்லியோ எங்களுக்கு சுடக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்று பார்த்தீங்களென்றால் அதுவும் இங்கே நாங்கள் ஓவனில் வந்து லைட்டை போட்டுட்டு வச்சா தான் 12 ஹவர்லேயே எங்களுக்கு அது புளிச்சு மேலே வந்துடும். இல்லையென்றால் புளிக்காது. ஆனால் ஸ்ரீலங்காவிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்லேயே நல்லா பர்ஃபெக்டாக மாவெல்லாம் புளிச்சு மேலே பொங்கி வந்திருக்கும். பார்க்கவே அவ்வளவு ஒரு ஆசையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு இந்த கைகளை நல்லா கழுவி போட்டு கைகளாலேயே நாங்கள் நல்ல வடிவாக உப்பை போட்டு இந்த மாவை கரைச்சி வச்சிட வேணும். ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த கையில் இருக்கக்கூடிய சூடு இந்த மாவோட சேரும்போது இந்த மாவு வந்து நல்லா புளிக்குமெண்டு பெரியாக்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அது உண்மை போய் உண்மையில் எனக்கு தெரியாது. இப்போ மாவையும் நல்ல வடிவாக கரைச்சிட்டேன். இப்போ இதை புளிக்க வைக்க போகிறேன். நாளைக்கு லஞ்சுக்கு நான் தோசை சுடுவேன். அப்போ இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் ஆட்டிறச்சிக்கறி இந்த தோசைக்கண்டு வச்சிட்டேன். இருந்தாலும் அந்த சம்பலோட ஒரு தோசை என்றாலும் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி வரவே வராது. ஏனென்றால் அது சின்ன வயதிலிருந்து நாங்கள் ஊரில் பழகின பழக்கம். எங்கே சென்றாலும் அதை விட முடியாது. ஆனால் ஊரில் எல்லாம் உரல்ல இடித்த இடி சம்பல். நான் இதில் ஏன் சம்பல் அடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்றால் அந்த இடி சம்பல் மாதிரி எங்களுக்கு வரும். இன்றைக்கு நான் ப்ரெஸ் தேங்காயில் தான் வெங்காயம், செத்தல் மிளகாய் எல்லாம் தாளித்து போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா பழப்புளி உப்பெல்லாம் போட்டு நல்லா சூப்பர் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது இந்த சம்பல். இன்றைக்கு இந்த சம்பலோடையும் தான் எங்களுடைய மத்தியான சாப்பாடு. இங்கால பாருங்கோ இந்த மா வந்து எவ்வளவுத்துக்கு புளிச்சிருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இந்த வைக்கும் போது எவ்வளவில் இருந்தது, இப்போ எவ்வளவில் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. இந்த மா புளிச்சுதென்றால் இந்த இதே போல தான் எங்களுக்கு இருக்கும். இட்லி ஊற்றுறேன்டா நாங்கள் இதை நல்லா கலக்காமல் ஊற்றிடணும். ஆனால் தோசை ஊற்றுறேன்டா நாங்கள் நல்ல வடிவாக மஞ்சளும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு. ஏனெண்டா இந்த தோசைக்கு நோமலாக மஞ்சள் போட தேவையில்லை. என்னுடைய பிள்ளைகளுக்கு தோசைக்கு மஞ்சள் போட வேணும். அப்போ அதால் நான் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் சேர்த்து தான் இந்த மாவை நல்ல வடிவாக நான் கரண்டியால் கரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன். எப்படி இந்த மா புளிச்சிருக்குதுன்ட்டு பார்க்கவே உங்களுக்கு விளங்கும். இப்போ பார்த்தீங்களென்றால் தோசை சுட்டு தான் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டுக்கிறேன். ஏனென்றால் அவிகளுக்கு கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக தோசை இருக்கிறது தான் விருப்பம்.
அப்போ அவையல் தாங்கள் ஆட்டிறச்சி கறியோடையே தோசை சாப்பிட்றேன்னு சொல்லிச்சிடும். ஓகேன்னு சொல்லி அவைகளுக்கு 2 பேருக்கும் தோசை சுட்டு கொடுத்தாச்சு, சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு பார்த்தீங்களென்றால் கறி தோசை மாதிரி, அதாவது இந்த ஆட்டிறச்சி கறியை இந்த தோசைக்கு மேலே நல்லா போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர விட்டு தான் நான் இந்த தோசை சாப்பிட போகிறேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை வந்து கறி தோசை என்று எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உருளைக்கிழங்கு எல்லாம் நாங்கள் மசாலா மாதிரி செய்து வச்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த இறைச்சி கறியை இதே மாதிரி எல்லா இடமும் பரப்பி விட்டுட்டு நல்லா மொறுண்டு வந்த பிறகு எடுத்து சாப்பிட்டு பாருங்க, இந்த தோசையின் டேஸ்ட்டே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். லஞ்செல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். ஹஸ்பண்ட் இப்போ தான் வேலையால் வந்தவர். அவர் தமிழ் கடையில் பிலாப்பழம் வேண்டி கொண்டு வந்தவர். இந்த சின்ன துண்டு பிலாப்பழமே அவ்வளோ ஒரு விலையாக இருக்குது. சரி, ஆசைப்பட்ட சாமான்ட்டு வேண்டி கொண்டு வந்துட்டோம். அப்போ புட்டோட சாப்பிட்டா நல்லா இருக்குமெண்டார். அப்போ அவருக்கு புட்டை வச்சு இந்த பிலாப்பழத்தையும் கொடுத்துருக்குது. இப்போ அவர் வந்து தன்னுடைய லஞ்சை சாப்பிட போகிறார். ஓகே, இப்போ எல்லாருமே லஞ்ச் முடிச்சாச்சுது. நானும் கொஞ்சத்துக்கு ரிலாக்ஸாக இருந்துட்டு கடையில் கொஞ்சம் பொருட்கள் வேண்டி கொண்டு வந்தது. எப்பயுமே மாத தொடக்கங்களில் நாங்கள் ரீஃபில் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ அதால் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வளமையாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சாம்பிராணி தான். இது நல்ல வாசமாக இருக்கும். அப்போ அதையும் வேண்டி கொண்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முழுதிரி தான். என்னுடைய டைனிங் டேபிளில் இப்பையும் உங்களுக்கு தெரியும், நான் அந்த எசென்சியல் ஆயில் விட்டு நான் இந்த முழுதிரியை கொளுத்தி வச்சேன். ஒரு 5 ஹவருக்கு அவ்வளவு ஒரு மைல்டான நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அந்த கோல் அந்த ரூம் எல்லாமே. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டையும் வேண்டி கொண்டு வந்தது. ஓகே, அப்போ முட்டையும் என்னுடைய இந்த முட்டை பாஸ்கெட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இஞ்சி உள்ளி வேண்டி கொண்டு வந்தேன். இஞ்சி உள்ளி பார்த்திங்களா நான் ஒரு மாதத்துக்கு தேவையான இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருவேன். இப்போ அதுக்காக நான் 2 கிலோ உள்ளியும் 1.5 கிலோ இஞ்சியும் வேண்டி இருக்கிறேன். இப்போ அதையும் இதில் எடுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்களென்றால் அந்த கொஞ்சம் சரக்கு சாமாண்டி இது பெருஞ்சீரகம்தான். அப்போ இந்த பெருஞ்சீரகத்தையும் அந்த போத்தலில் போட்டாச்சுது. சமைக்கும்போது பார்த்திங்களென்றால் நாங்கள் பேக்கெட்டில் எடுத்து கொண்டு வந்து அப்படியே கிளிப் போட்டோ அல்லது வேறு ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா சமைக்கும்போது அவசரத்துக்கு நாங்கள் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நாங்கள் எல்லாமே எடுத்து கையை கட்டுற தூரத்திலே நாங்கள் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சிட்டோம்னால் எங்களுக்கு அந்த அடுப்புக்கு கிட்ட நின்று எட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட இங்கால இது பார்த்திங்களென்றால் ரவை வேண்டி கொண்டு வந்தேன் நான் தமிழ் கடையில். இப்போ ரவையும் போத்தலில் போட்டாச்சு. 2 ரவை வந்து அடிக்கடி எங்களுக்கு தேவைப்படுற பொருள். இங்கால பார்த்திங்கன்னா சர்க்கரையும் நான் வேண்டி இருக்கிறேன். சர்க்கரை எப்பயுமே வந்து அதிகமாக நான் வாங்கி வச்சிருப்பேன். ஏனென்று பார்த்திங்கன்னா தொதோல்கின்றது, கொழுக்கொட்டை செய்கிறது, பொங்கல் செய்கிறேன்ட்டு இந்த சர்க்கரையும் அடிக்கடி யூஸ் ஆகும். இங்கால பார்த்திங்களென்றால் செத்தலும் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த செத்தல் மிளகாயையும் போத்தலில் போட்டாச்சுது. எப்பையும் பார்த்திங்களென்றால் ஒரு பொருளை முடிய போகுதுன்ற கிடையில் நாங்கள் வாங்கி கொண்டு வந்து வச்சிட வேணும். அப்போ தான் எங்களுக்கு முடிஞ்ச உடனே அந்த பொருளை எடுத்து ரீஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இங்கால நட்ஸுகளும் சிலது எனக்கு முடிஞ்சது வாங்க வேண்டியிருந்தது, அதால் வேண்டி கொண்டு வந்து. இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ். இங்கால பார்த்திங்களென்றால் கச்சான், இது வந்து அந்த உப்பு அதுகள் எல்லாம் போடாத கச்சான், பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ அதால் அதுவும் வேண்டி ரீஃபில் பண்ணிட்டேன். இங்கெல்லாம் பார்த்திங்களென்றால் இது பாதாம், அந்த சீவல் மாதிரி இருக்கும் பாதாம். அப்போ கேக்குகள் வேறு ஏதாவது டெசர்ட் அதுகள் செய்யக்க யூஸ் பண்ணுவேன். அப்போ அதாலையும் இதுவும் வேண்டி இருக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்திங்களென்றால் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆளி விதை என்று சொல்கிற ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து அதிகமாக நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவேன். பானுகள் செய்கிறதுக்கு வேறு இதுகளுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றபடியால் அப்போ அதுவும் நான் வாங்கியிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்களென்றால் முக்கியமாக குறையாமல் இப்பையும் இந்த நட்ஸோடு இருக்கிறது இந்த டேட்ஸ் தான். ஏனெண்டா காலையில் ஓட்ஸுக்கெல்லாம் இந்த டேட்ஸை தான் நான் இனிப்புக்காக யூஸ் பண்ணுவேன், அதால் அதுவும் வாங்கியிருக்கிறேன். இங்கால பார்த்திங்கன்னா ஓல் ஸ்பைசி வாங்கியிருக்கிறேன்.
ஏலக்காய், கருவா, கிராம்பு இதையும் வாங்கி நான் அடுப்புக்கு கிட்டேயே வச்சிட்டேனென்றால் அப்பப்போ சமையலுக்கு நாங்கள் என்ன செய்கிறதுக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது உதவியாக இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாம் டெய்லியும் மாதம் மாதம் நீங்கள் வாங்குறீங்களோ என்று கேட்டால் இல்லவே இல்லை. சில பொருட்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வாங்க வேண்டிய பொருட்கள் இருக்கும். சிலது வந்து 2 மாதம் 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா வாங்க வேண்டிய பொருட்களும் இருக்கும். அதே போல் தான் நானும் கிட்டத்தட்ட எனக்கு இந்த கருவா, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு 3-4 மாதத்துக்கு எனக்கு வரும். அப்போ அதால் எனக்கு இப்போ இது தேவையாக இருந்தது. அப்போ நான் வாங்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் முக்கியமாக கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருளண்டு இந்த காஷ்மீர் மிளகாயை நான் சொல்லுவேன். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய செத்தலெல்லாம் சரியான உரைப்பாக இருக்குது. பிள்ளைகளுக்கு எதுவும் செய்து கொடுக்கும்போது அது சரியான உரைப்புன்னு சொல்லினோம். அப்போ எங்களுக்கு கலர் வாரத்துக்காக நாங்கள் கூட செத்தலை போட்டால் உரைப்பு கூடிடும். இந்த காஷ்மீரி மிளகாய் எங்கள்கிட்ட இருந்ததுண்டால் நாங்கள் சேர்த்து இதையும் போட்டுட்டோம்ண்டால் எங்களுக்கு உரைப்பும் குறைவாக இருக்கும், கலரும் வந்து நல்லா இருக்கும். நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை பார்க்கும்போது அந்த சாப்பாட்டு பொருள் அழகாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்களென்றால் கொருக்காப்புளி. இந்த கொருக்காப்புளி இல்லாமல் நான் ஒரு காலமும் இருந்ததே இல்லை. முடிய வாங்கிடுவேன். ஏனென்றால் அதிகமாக இந்த மீன்களுக்கெல்லாம் இந்த கொருக்காப்புளி தான் யூஸ் பண்ணுறேன். இங்கால பார்த்தீங்கன்னா எங்களுடைய பழப்புளி உருண்டையாக நான் நல்ல வடிவாக பிடிச்சிட்டு அதுக்குள்ள உப்பு கல்லும் போட்டு நான் மூடி வச்சிட்டேனென்றால் எனக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதை விட இந்த புளி வந்து எங்களுக்கு நீண்ட நாளைக்கு பழுதாகாமல் இருக்குமென்றதுக்காக நான் இதுக்குள்ள உப்புக்கல்லும் சேர்த்திருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் இது ஒவ்வொரு மாதமும் நான் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பேன். தக்காளி பழ சோஸ், கெச்சப் வேறு, தக்காளி பழ சோஸ் வேறு. இது நான் மீன் கறிக்கெல்லாம் கூடுதலாக யூஸ் பண்ணுவேன். ஃப்ரீசரில் நான் அளவளவாக ஒரு கரண்டியால் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இது போல் ஒரு சிப்லாக் பேக் ஒன்றில் போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேனென்றால் எனக்கு என்ன செய்கிறதுக்கு நான் அதில் எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளுவேன். அதால் நான் இந்த டொமாட்டோ சோஸும் நான் எடுத்து இதே போல் ஃப்ரீஸ் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு வச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் தேங்காய் வந்து 5 தேங்காய் வாங்கினான். 5 தேங்காயும் நான் திருவி அந்த நல்ல பால் போல் இருக்கிற வெள்ளை பூவை வந்து புரிம்பா எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் அந்த அடிக்கருகளோட வார பூவை வந்து நான் புரிம்பா வச்சிருக்கிறேன். இது வந்து நான் சம்பலுக்கு, அவல் குழைக்கிறதுக்கு, வரைக்கு வேறு தேவைகளுக்கு நான் இது எடுத்து புட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். மற்றது அந்த கருகளோட விழுந்ததை நான் அடித்து பாலுக்கு யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள், இதே போல் நான் பேக்கில் போட்டு கட்டி வச்சிருக்கிறேன். இதை நான் ஃப்ரீசரில் போட்டுட்டேனென்றால் அப்பப்போ எனக்கு எதுக்கு தேவைப்படுதோ அதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குமெண்டு நான் 5 தேங்காய் வாங்கி திருவி இப்போ ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறேன். எப்பையும் சமையலுக்கு வந்து நாங்கள் இறைச்சி சமைக்கிறதுக்கு கட்டாயம் இஞ்சி உள்ளி பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். உடனேயும் நாங்கள் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை வந்து இடித்து போட்டுக்கொண்டுண்டோமென்றால் எங்களுடைய நேரம் வந்து வீணாகும். அதை விட நீண்ட நேரம் கிச்சனுக்குள்ளே நிற்க மாதிரியே இருக்கும். இப்போ எங்களுடைய சமையலை வந்து நாங்கள் ஈஸியாக வச்சுக்கொள்கிறதுக்கு நாங்கள் இது போல் வேலையெல்லாம் செய்து வச்சு விட்டோம்ண்டாலே எங்களுடைய வேலையை வந்து ஈஸியாக முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட் எப்படி செய்கிறேன்ட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நான் இஞ்சியும் உள்ளிக்கையும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து கிரைண்டரில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்களென்றால் இறைச்சி பொரிக்கிறதுக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் நான் நல்ல ஒரு பேஸ்ட்டாக நான் அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேனென்றால் எனக்கு 1 மாதத்துக்கு வரும். அப்பப்போ எனக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாம் ரீஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். கிச்சனும் க்ளீன் பண்ணிவிட்டு எங்களுக்கு இரவு சாப்பாடு டைம் வந்துட்டு கொடுவா மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். இதோட பார்த்தீங்களென்றால் நான் தோசைக்கு அரைச்ச அந்த மாவையே நான் இன்றைக்கு இரவுக்கு இட்லி ஊற்றி இருக்கிறேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் 2க்கும் நான் வேறையாக மாவு அரைச்சி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த இட்லியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இவ்வளவு புசுண்டு பந்து மாதிரி வந்திருக்குது. இதுதான் இன்றைக்கு எங்களுடைய இரவு சாப்பாடு. ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த சீனி அரியதரம் செய்கிறதுக்குன்னா 250 கிராம் சிவப்பு பச்சை அரிசி எடுத்து 5 ஹவர் ஊற வச்சு பாருங்க, இது போல் ஒரு 20 நிமிடம் தண்ணி வடிய விட்டு எடுத்திருக்கிறேன்.
இப்போ இதை வந்து நான் அடித்து எடுக்க போகிறேன். பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு குறுநல் எடுக்க வேண்டி வரும். அப்போ அதுக்காக நாங்கள் இதை வந்து நல்ல பவுடராக நாங்கள் இதை அடித்து எடுக்கக்கூடாது. கொஞ்சம் குறுநலும் எங்களுக்கு வர்ற மாதிரி நாங்கள் இதை அடித்து எடுக்கணும். இப்போ இதுக்கு பார்த்தீங்களென்றால் நான் எந்த கப்பால் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் அரை கப் சீனி எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் ஒன்றுக்கு அரைவாசி தான் இந்த சீனி அரிய தரத்துக்கு எங்களுடைய கணக்கு. இப்போ இதில் ஒரு பவுலுக்குள்ளே இந்த சீனியை போட்டுட்டு ஒரு 3 ஏலக்காயும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த 3 ஏலக்காயும் சேர்த்து இந்த சீனியை பவுடர் பண்ணி அந்த அரியதரம் செய்யும்போது அந்த ஃப்ளேவர் அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர்லேயே இந்த சீனியையும் நான் அடித்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக நான் தண்ணி வடிய விட்டுருக்கிற இந்த அரிசியையும் நான் இதில் போட்டு நல்ல வடிவாக திரித்து எடுக்க போகிறேன். இந்த அரிசி திரிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி குறுநல் விழுத்தி நாங்கள் திரிக்கணும். இதில் பாருங்கோ நான் மாவை புரிம்பாக அரித்து எடுத்திருக்கிறேன். இதுக்கு நான் காவாசி, அதாவது ஒரு போனி அரிசிக்கு காவாசிக்கு காப்போனி குறுநல் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சீனியையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எங்களுடைய கைகளாலேயே நாங்கள் மெதுவாக குழைச்சி விடுவோம். எவ்வளவுத்துக்கு நாங்கள் குழைக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு இந்த அரியதரம் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் நல்ல வெடிப்பில்லாமல் நல்ல ஒரு டேஸ்டாகவும் வரும். இந்த அரிசி மாவில் இருக்கக்கூடிய அந்த தண்ணித்தன்மையும் நாங்கள் பவுடர் பண்ணி போட்ட அந்த சீனியும் ரெண்டும் சேர்ந்து கரையும். நாங்கள் கைகளால் குழைக்கும் போது எங்கள் கைகளில் இருக்கிற அந்த சூடும் சேர்ந்து இந்த மா எங்களுக்கு ஒரு மாதிரி திரண்டு வர்றது தெரியும். எக்காரணம் கொண்டும் நீங்கள் தண்ணி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். தண்ணி யூஸ் பண்ணினோம் என்றால் எங்களுக்கு ரஃப்பாக போயிடும். அதாவது வாயில் வச்சு கடிக்கலாத அளவுக்கு இந்த சீனி அரியதரம் எங்களுக்கு வரும். இங்கே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, கைகளால் குழைக்க இவ்வளவுத்துக்கு இந்த மா எங்களுக்கு அந்த திரண்டு வர்ற மாதிரி இருக்குதுண்டு. இப்போ பாருங்க, இவ்வளவுத்துக்கு எனக்கு இந்த மா வந்து திரண்டு வந்துட்டுது. ஒரு 10 நிமிடம் என்றாலே நாங்கள் கைகளால் பஞ்சி படாமல் நாங்கள் வடிவ அழுத்தி குழைச்சமென்றால் மட்டும்தான் நீங்கள் பாருங்க இதே பதத்துக்கு எங்களுக்கு இந்த அரியதரத்தின் மா வர வேணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக இதை அமர்த்தி போட்டு நான் ஒரு 2லிருந்து 3 ஹவர் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கோ. நான் 3 ஹவர் இதை வச்சு எடுத்தேன். நான் பாருங்கோ இவ்வளவுத்துக்கு எங்களுக்கு பதம் இருக்க வேணும். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, இந்த ஈரத்தன்மையாக இந்த மா வந்தது உங்களுக்கே தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் ஒரு 3 ஹவருக்கு மூடி வைக்கிறேன். இப்போ கைகளில் நல்ல வடிவாக எண்ணெயை பிரட்டி போட்டு திருப்பியும் ஒரு 2 நிமிடம் கைகளால் அழுத்தி நல்ல வடிவாக குழைச்சி விடுவோம். திருப்பியும் நாங்கள் ஒரு 2 நிமிடம் இதை அடித்து குழைச்ச வேண்டாத்தான் இந்த அரியதரம் எங்களுக்கு வெடிப்பில்லாமல் சுட்டெடுக்கும் போது வரும். இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிடமாக நான் இந்த மாவை நல்ல வடிவாக அடித்து குழைச்சி கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறீங்க அடித்து குழைக்காமல் ஒரு மடத்தியாலம் வச்சுட்டு சுட்டாலே நல்ல ஒரு அரியதரம் வருமண்டு. ஆனால் அது சுட்டால் நல்ல அரியதரம் சுடும்போது நல்லா வரும். ஆனால் ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா கல் மாதிரி வரும். வாயில் வச்சு எங்களால் கடிக்கவே முடியாது. நீங்கள் இதே போல் ஊற வச்சுட்டு இதே போல் நீங்கள் சுட்டு பாருங்கோ, 10 நாள் சென்றாலும் இந்த அரியதரம் உங்களுக்கு பிக்கும் போது உள்ளுக்க நல்லா சாஃப்டாக இருக்கிறத உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு தாச்சியில் எண்ணெய் வந்து நான் சூடுபடுத்தி இருக்கிறேன். இப்போ கையுக்கு நல்லா எண்ணெயை பூசி போட்டு அளவளவான உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டி போட்டு தட்டி அந்த எண்ணெயில் போட்டுட்டோம் வந்தால் அந்த அரியதரம் எங்களுக்கு தானாகவே பொங்கி மேலே வர வேணும். அப்படி வராமல் இருந்தென்றால் அந்த அரியதரம் எங்களுக்கு வந்து சாஃப்டாக வரவே வராது. சில அரியதரம் எங்களுக்கு வந்து வெடித்து எண்ணெயிலே அப்படியே கரைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரியதரத்தின் மாவில் ஒரு கொஞ்சமாக எடுத்து போட்டு பார்த்தா இந்த எண்ணெய் நல்லா எங்களுக்கு ஹீட்டாகி வந்துட்டுது. அந்த போட்ட மாவு மேலே வந்துட்டுது. இப்போ பாருங்கள், நான் ஒரு அரியதரம் தட்டி போட்டிருக்கிறேன். பாருங்க, போட்ட உடனேயுமே அதுவாகவே எங்களுக்கு மேலே வந்துட்டுது.
இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இந்த மா வந்து இவ்வளவு பதத்துக்கு நாங்கள் குழச்சிருக்கிறோம் என்று. எந்த பொருளும் நாங்கள் சொல்லக்கூடாது, பார்க்குற நீங்கள் தான் இதை பார்த்து முடிவெடுக்கணும். ஓ இது வந்து சரியாக செய்திருக்குது, இது வந்து பிழையாக செய்திருக்கோன்னு சொல்லி நீங்கள் தான் பார்த்தா தான் முடிவெடுக்கணும். ஏனெண்டா நாங்கள் செய்கிற அந்த பொருட்களின் அந்த வடிவமும் நாங்கள் செய்கிற அந்த பொருள் எப்படி வந்திருக்குன்னு பார்த்து முடிவெடுக்கிறதும் நீங்கள்லாம். இப்போ பாருங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டுட்டு இப்போ அரியதரம் எல்லாத்தையும் நான் 2-3 போட்டு சுட்டு எடுத்து கொண்டிருக்கிறேன். இதில் ஒரு அரியதரம் கூட எனக்கு வெடிப்பு வரையில் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. நல்ல ஒரு பொன்னிறத்துக்கு இந்த அரியதரம் எல்லாத்தையும் நான் பொறிச்செடுத்து வச்சிருக்கிறேன். ஏனெண்டா அடுப்பை வந்து நாங்கள் மீடியங்கிட்டில் வச்சுக்கொள்ளணும், இல்லையண்டா அரியதரம் வெளியில் எங்களுக்கு கருத்துரும் உள்ளுக்குள்ளே அவியாது. ஆனால் நாங்கள் அடுப்பை குறைச்சி வைக்கும்போது எங்களுக்கு உள்ளுக்கையும் அவியும் வெளியிலையும் நல்ல ஒரு பொன் கலருக்கு வந்துடும். இப்போ பாருங்க இந்த அரியதரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த விதமான வெடிப்பும் இல்லாமல் அவ்வளவு ஒரு சாஃப்டாகவும் நல்ல ஒரு வடிவத்தில் பார்க்க எனக்கே ஆசையாக இருக்குது. அவ்வளவுத்துக்கு இந்த அரியதரம் வந்திருக்கு. இந்த ஃப்ளேவரும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு அரியதரத்தை எடுத்து நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியுது இந்த அரியதரம் இவ்வளவு சாஃப்டாக இருக்குண்டு. அந்த உள்ளுக்கு இருக்கிறமா நாங்கள் வாயில் வச்சு கடிக்கும் போது சாஃப்டாக இருக்கணும், அதுதான் உண்மையான பதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரியதரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த கிறிஸ்மஸுக்கோ நியூ இயருக்கோ நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும். டேக் கேர், பை.